நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேரை சபித்தார்கள். அந்த 4 பேரில் ஒரு ஆள் யார் என்று சொன்னால் வலஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், பித்அத் செய்கிறவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுகிறானோ, யார் புகலிடம் கொடுக்கிறானோ, யார் பக்கபலமாக இருக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பித்அத் செய்கிறவனுக்கு இல்ல, செய்கிறவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இடுறாங்க. செய்கிறவனுக்கு பக்கபலமாக இருக்கிறவனுக்கு அல்லாஹ் சாபம் இடுகிறார். ஒரு ஆள் பித்அத் பேசுறார், நீங்க பேசுங்க மௌலை நான் பார்த்துக்கிறேன் வாரதான்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாருன்னா இவருக்கு சாபம் இருக்குது. ஒரு பித்அத்தை செய்யறார், 4 பேர் எதிர்க்கிறாங்க, நீங்க செய்யுங்க வாரத நான் பார்க்கிறேன்னு அவருக்கு பக்கபலமாக ஒரு ஆள் நிக்கிறார் என்றால், ஒரு ஜமாத்து நிக்குதுன்னா அவங்களுக்கு சாபம் இருக்குது என்று இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். செய்கிறவனுக்கு சப்போர்ட் பண்றவனே சபிக்கப்படுறான்டா செய்கிறவனுடைய நிலைமை என்ன? அப்ப நாங்க காசு செலவழித்து நேரத்தை செலவழித்து சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்குகிறோம். இதுல மௌலைமாருடைய பங்கு பெருசி. மௌலைமாரை பொறுத்தளவு அவங்களுக்கு இருக்கிறா இல்லையான்னு தெரியும். சில பொதுமக்களை பொறுத்தளவு யாரோ மௌலை சொல்றாரு மார்க்கத்தில் இருக்குது, இவங்க மார்க்கத்தில் இருக்கிறத மறுக்கிறாங்க, மார்க்கத்தை இல்லாமலாக்க விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் பொதுமக்கள் சிலர் எதிர்க்கலாம், அதுக்காக சிரமப்படலாம், அதுக்காக போராடலாம். பொதுமக்கள் பாவம், அவங்க யாரோ சிலரை நம்பியிருப்பாங்க. ஆனா ஆலிம்களுக்கு தெளிவா தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளியில கூட்டுத்துவ எந்த ஆலிம கேட்டாலும் இல்லதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றார். நான் சொன்னா கேட்கவா போறாங்க, இல்லைன்னு சொன்னா பிரச்சனை வரும், இல்லைன்னு சொன்னா பள்ளி நிர்வாகம் சொல்லுது அதனால நான் செய்யறேன். நம்ம கூட்டுத்துவா ஓதுலன்னா திக்ரு செய்யாம எழுப்பிட்டு போயிடுவாங்க. அவன் எழுப்பி போனா அல்லாஹ் ஒன்றையா கேட்க போறான், நீ துவா ஓதுனதுக்கு உடனே அல்லாஹ் விசாரிப்பானே. அப்ப ஆலிம்களுக்கு தெரியும், இல்லைங்கிறது தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். மௌலூதாக இருந்தாலும் சரி, கந்தூரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா சமூகத்தில் இருக்குது, விட்டு இயலாது, விடக்கூடாது. நம்ம விட்டோம்னு சொன்னா இன்னொரு ஜமாத் வளர்ந்துட்டு போயிடும், அவங்க சொல்றது உண்மைண்ட ஆகிரும், எங்களை ஜமாத்து டவுன் ஆகிரும், மற்றவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க வேண்டி வரும். இந்த மாதிரி ஏதோ சில ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய செல்வாக்கு சரிஞ்சு விடக்கூடாது என்றெல்லாம் யோசிப்பாங்களோ இந்த மாதிரி சிந்தித்து செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். மார்க்க விவகாரங்களில் இந்த மாதிரி செய்கிறவங்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். சூரா பக்ராவினுடைய 159 160வது வசனங்களில் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் மக்களுக்கு நான் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு நாம் இறக்கிய சத்தியத்தை, நாம் இறக்கிய தெளிவான இந்த சிந்தனையை யார் மறைக்கிறார்களோ, இந்த மறைக்கிற வேலையை யார் செய்யறது? தெளிவா வேதத்தை அறிஞ்சவன். உலாய்க யல்ஆனஹுமுல்லாஹு வ யல்ஆனஹுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், மலக்குகளும் சபிக்கிறார்கள். வேறொரு அறிவிப்புல மலக்குகள் தெளிவாக வருகிறது. இதுல வ யல்ஆனஹுல் லாயினூன், சபிக்கிறவர்களும் சபிக்கிறார்கள். மார்க்கத்தை மறைத்து மக்கள் வழிகடுவதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் நல்லவர்களுடைய சாபத்துக்கும் மலக்குமார்களுடைய சாபத்துக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். தௌபாவுக்கு எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் சருத்து இருக்கிறது. பாவம் செய்தவனுக்கு தௌபா செய்யறதுக்கு சருத்து இருக்குது. அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதுன்னா 3, மனுஷனோட சம்பந்தப்பட்டா 4. மார்க்கத்தை மறைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் மேலதிக ஒரு நிபந்தனையை போடுகிறார். இல்லல்லதீன தாபு, யார் தௌபா செய்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இல்ல. பித்அத் செய்யக்கூடிய உலமாக்களில் பித்அத் நடக்கிற போது பார்த்து கொண்டு சொல்லாமல் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. நீங்கள் இதிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும். வஸ்லஹு, அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பித்அத்திலிருந்து அவர்கள் விலக வேண்டும். விலகி சும்மா இருக்கவும் முடியாது. வபையனு, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நான் மௌலித் ஓதுவது தவறு, நான் கத்தம் ஓதுனது தவறு, நான் கந்தூரி கொடுத்தது தவறு, நான் கூட்டுத்துவா ஓதுனது தவறு, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, நான் செய்து விட்டேன் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்.
வேண்டும். அப்படி செய்தால் ஃபஉலாயிக அத்தூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேற எந்த தவறுக்கும் இந்த நிபந்தனை கிடையாது. நீங்க 1000 ஹராத்தை செய்யலாம், மக்கள்கிட்ட வந்து நான் இந்த ஹராத்தை செஞ்சேன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுட்டு போகலாம். ஆனால் மார்க்கத்தை மறைத்து பிதஅத்தான விஷயங்களை செய்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தௌபாவும் செய்ய வேண்டும், தங்களை சீர்திருத்திக் கொள்ளவும் வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் வேண்டும். ஏன்னா நீங்க உடனே மௌத்தா போயிட்டீங்கன்னா எங்கட ஊர்ல இருந்த பெரிய ஹசரத் அவர்தான், அவர் இதை செஞ்சிட்டு இருந்தாருன்னு அதை ஆதாரமா சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் 10 வருஷத்துக்கு. இந்த அடிப்படையில் தான் சில அறிஞர்கள் வழிகட்ட கொள்கையில் இருந்துவிட்டு பிறகு அந்த கொள்கையை பகிரங்கமாக மிம்பரில் வைத்து நான் இதிலிருந்து விலகிவிட்டேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். தனியான புத்தகங்கள் எழுதி நான் இதிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே பிதஅத் செய்யக்கூடிய உலமாக்கள், அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உலமாக்கள் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நாம் ஆளாகிற ஆபத்து இருக்கிறது. மார்க்கத்தை படிச்சுட்டு இந்த பள்ளி நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள் எங்களால் செய்யாமல் இருக்க முடியாது, ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களால் செய்யாமல் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய நல்ல மனிதனுடைய சாபத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டுமா? இதுக்கு தான் 7 வருஷம் 8 வருஷம் மதரசாவுல நாங்கள் படித்தோமா? பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சொல்வதை செய்வதற்கு 7 வருஷம் நாங்க படிக்கணுமா? இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறான், நான் வீடு கட்டுறேன், அவன் பிளான் பண்ணி போட்டு அதுக்கு மாற்றமா இருந்தா இது சரிவராத உடைஞன் தான். ஏண்ட காசு எனக்கு வீடு, அவன் சொல்றான் இந்த தூண் இப்படி கிளைக்கு தூண் போடலான்னு சொல்றான். நான் கேட்கிறேன், ஏன்னா அவன் படிச்ச படிப்புக்காக. டாக்டர் சொல்றத நான் கேட்கிறேன், அவன் படிச்ச படிப்புக்காக. எந்த விஷயத்துல அவன் சொல்றத நான் கேட்கிறேன். அப்ப உலமாக்கள் 7 வருஷம் படிச்சிருக்கிறீங்க, ஒன்றுமே தெரியாத ஹாஜியார்மார் பள்ளி நிர்வாகியாக இருந்து ஓதுங்கன்னா ஓதுறதுக்கு தான் நீங்க படிச்சீங்களா? நீங்க படிச்சதை வச்சு இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி பள்ளி நிர்வாகிகளை செய்ய வைங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள், சில நேரம் பள்ளிக்கு கூட வராதவர்கள் சொல்றதை செய்யறதுக்கு தான் உலமாக்கள் இருக்கிறாங்களா? எனவே உலமாக்கள் தங்களுடைய இல்முக்குரிய மரியாதை அவர்கள் கொடுக்க வேண்டும். முதலாவது இதுதான் இருக்குது, இதை செய்யுங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க. எனவே அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லி நாங்கள் தப்ப முடியாது என்ற விஷயத்தில் இந்த உலமாக்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.